வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. கேள்வி கேட்கலாமா? இந்த மாதம் ஆண்டவருடைய கையினுடைய ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். ஆண்டவருடைய கரம், ஆண்டோட கை நம்மளுக்காக என்னென்ன காரியங்களை செய்யுதுன்னு இப்ப படிச்சோம்ல. ஆண்டோட கை நம்மளுக்காக என்ன பண்ணுது படிச்சோமா? இப்போ வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் தெரியுமா? ஆண்டோட கை என்ன பண்ணுது? இப்ப நம்ம படிச்சதுல என்ன சுகத்தை இல்ல, இப்ப நம்ம படிச்சதுல அது சுகம், ஒரு சுகத்தை கொடுக்குது, ரட்சிப்பதை கொடுக்குது, பிரச்சனையை மாத்துது, உங்களுக்கு சிலுவையில கை ஆணி அடிச்சுது. இப்ப நம்ம படிச்சதுல மறுபடியும் படிக்கலாமா? 3:20 வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். என்ன பண்ணுது? இப்ப நான் படிச்ச வசனத்துல கேட்கிறேன். அந்த கும்பல்ல போயிருந்தாலும் நம்ம நல்லா பண்றோம். நல்லா நல்லா கேட்டு நல்லா தயவு செஞ்சு போகும்போது ரப்பரை வாங்கி போயிடுங்க. அதுல தட்டுறாரு கை நல்லா தட்ட முடியும். கதவை நமக்காக தட்டுறாரு, இருதய கதவை. இந்த லவோதிக்கேய வசனம் யார பத்தி சொல்ல போறேன்னா லவோதிக்கேய சபை. நீங்க 14ஆம் வசனத்தை வாசி பார்த்தா இந்த லவோதிக்கேய சபை ரொம்ப டேஞ்சரான நிலைமையில இருக்குது. குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறது. அது ரொம்ப டேஞ்சர். அனல்னா ஆவியானோட அபிஷேகத்தோட கர்த்தருடைய ஐக்கியத்தோட அபிஷேகமா அனலா இருக்கிறது. குளிர்னா ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த சபை ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்ற மாதிரி ஆண்டவர் கூடயும் இருந்துட்டு பாவத்து கூடயும் இருந்துட்டு இந்த அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற நம்மள மாதிரி, நான் என்ன சேர்த்து சொல்றேன், நம்மள மாதிரி ரெண்டுமே இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிற அந்த வாழ்க்கையில இருக்குது. அதுதான் ரொம்ப டேஞ்சர். யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பாவுடைய முகத்தையும் எப்படி எவ்வளவு சாந்தமா எவ்வளவு சூப்பரா நீட்டா நம்ம முடி வச்சு எவ்வளவு அழகா. இன்னொரு பக்கம் பிசாசு, ஒரு முகத்தை ரெண்டா பிரிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் கொம்பு வச்சு கருப்பா ஒரு முகம், ஒரு பக்கம் ஏசப்பா முகம். இந்த ரெண்டாவது பார்க்க எவ்வளவு அசிங்கம். இந்த லவோதிக்கேய சபை அப்படிதான் இருக்குது. ஆண்டவருடைய ரட்சிப்பை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமில்லா சில வாழ்க்கைக்குள்ள போய் தேவனுக்கு பிரியமில்லாத அனோலம் இல்லாம குளிரும் இல்லாம இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சபையை பார்த்து பைபிள் சொல்லி ஏசப்பா போய் கதவை தட்டுறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படியாப்பட்ட இருக்கிறவங்கள 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி பார்த்தா இப்படி யாருன்னா சபைக்கு வந்துட்டு பாவ வாழ்க்கைக்கு போயிட்டானோ பவுல் சொல்றாரு, அவனை என்ன பண்ணிடு, அவன் கூட கலவாத, அவன் கூட போய் சேராத, அவன் கூட சாப்பிடாத, அவன் கூட என்ன பண்ணிடு, சாப்பிடவே கூடாதுன்னு பவுல் சொல்றாரு. அப்படி அப்போ பவுலினுடைய இது பண்ணி பார்த்தா அவங்க கூட கிட்டே போக கூடாது. ஆனா அப்படியேப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற இந்த லவோதிக்கேய சபையை ஆண்டவர் போய் கதவை தட்டுறாரு. அப்ப நீ கதவை திறந்தீங்கன்னா இப்போ வந்து உங்க கூட சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. நம்ம நீங்களும் நானும் கூட வெதுவெதுப்பா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் கிட்ட நம்ம கிட்டவே வர தகுதியே இல்லாத நம்மளை பார்த்துதான் அவர் கரத்தை கொண்டு தட்டி நம்ம கூட வந்து சாப்பிட விரும்புகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. சாப்பிடுவது என்றால் ஐக்கியம். சாப்பிடுறதுல என்னது அடையாளம் என்னன்னா சாப்பிடுவேன்னா ஐக்கியம், ஃபெலோஷிப். இன்னைக்கும் மனோ தத்துவ அறிஞர்கள் சொல்ற டாக்டர் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடும்பத்துக்கு கூட சேர்ந்து சாப்பிடணும். இன்னைக்கு இருக்கிற காலம் புருஷன் ஒரு பக்கம் சாப்பிடுது, பொண்டாட்டி ஒரு பக்கம் சாப்பிடுது, பிள்ளைங்க ஒரு பக்கம் சாப்பிடுது, கண்ட நேரத்துல சாப்பிடுது. அம்மாவோ அப்பாவோ சாப்பிடவான்னு கூப்பிட்டா பிள்ளைங்க என்ன பண்றது இல்லை, இன்னைக்கு நீ சாப்பிட, நான் நீ செல்போனை வச்சுன்னு பார்த்துட்டு சாப்பிடுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா டாக்டர் சொல்றாங்க, ஒரு வேளையாவது குடும்பத்துக்கு கூட என்ன பண்ணும், இணைஞ்சு சாப்பிடணும். சாப்பிடுறது ஃபெலோஷிப், ஐக்கியம். நம்ம சர்ச்சில் ஏன் சாப்பாடு கொடுக்குறோம்? சில மட்டமான ஜன்மதான் என்ன பண்ணுது, சாப்பாடு கொடுத்து மரம் மாத்துறாங்க. ஏண்டா இப்போ சர்ச்சு ஆதி திருச்சபையில சாப்பாடு போடுவாங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுப்பாங்க. இப்ப அவங்க 5000 ரூபாய் காணி கொடுக்குறாங்க வச்சுக்கலாம், 5000 ரூபாய் காணி கொடுக்குறாங்க. சாப்பாடு எவ்வளவு, ஒரு 50 ரூபாய் இருக்குமா? ஏன்னா 50 ரூபாய் கொடுத்தா வெளியில் சாப்பிட்டு போயிட்டு போறாங்க. 5000 ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டு எதுக்கு 50 ரூபாய் சாப்பாடு சாப்பிடணும்? அப்ப என்ன விஷயம்னா சபை சேர்ந்து சாப்பிடணும். சாப்பிடும் போது ஒருத்தர் பார்த்து பேசணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்,
அப்படின்னு எல்லாம் சேர்ந்து இருக்கணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்க பேர் தெரியுமா? மற்றவங்களுக்கு அவருடைய பேர் தெரியுமா? அவங்க பேர் என்ன சொல்லுங்க, அவங்க பேர் என்ன தெரியாது. ஆனா நம்ம குடும்பத்துல இருக்க ஒருத்தர் பேர் தெரியாம போயிடுமா? முடிஞ்ச உடனே நம்ம விட்டவனே என்ன ஸ்கூல் பெல் அடிச்சோடனே ஓடுமே. சபையில ஏன் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா, ஏன் பைபிள்ல வாசிக்கும் போது ஏசப்பா அந்த ஆராதனை எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாரு? சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. ஏன்னா சேர்ந்து ஒருத்தர் குறைய கேட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணி இந்த ஐக்கியத்துல இருக்க குடும்பங்களின் குடும்பம். அதுதான் சபையில சாப்பாடு ஏன் வச்சாருன்னா எல்லாம் பேசணும். ஒரு பிரதர் சொல்லிட்டே இருந்தாரு, நம்ம சர்ச்சுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிங்க பிரதர், ஆரம்பிங்க பாஸ்டர். நான் ஒரு குரூப் ஆரம்பிச்சு நீ ஒரு குரூப் ஆயிட்டீங்கன்னா தேவையில்ல, எனக்கு எதுக்கு பிரச்சனை? வாடா, நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா எல்லாருக்கும் போதா? தப்பு கிடையாது. இப்ப நிறைய சர்ச்சை குரூப் படம் வச்சிருக்கிறாங்க, தப்பு கிடையாது, பிரச்சனை இல்லை, நல்லது. ஆனா நம்ம சர்ச்சில் ஏன் பண்ணலாம்? ஆனா இப்படி பார்த்து பேசி ஒருத்தர் குறை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்னு விசாரிக்கிற ஒரு சபையை நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் லவோதிக்கேய சபையை கதவை தட்டி உள்ள போயிட்டு நம்ம கூட சாப்பிடுவேன்னு சொல்றாரு. அப்ப சாப்பிடுறதுன்னா அவரோடு கூட ஐக்கியப்படுவது, அவரோடு கூட இருக்கிறது. அது எப்படியாப்பட்ட ஆள் கூட இருந்தாரு? வெறுவெறுப்பா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வந்து எல்லாராலும் அருவருக்கப்பட பவுல் சொல்றபடி பார்த்தா இவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது? மனுஷனே போக கூடாது. ஆனா அப்ப ஆண்டவர் போலாம் இவங்க கிட்ட, இவன் அது வெதுவெதுப்பா இருக்கிற ஆண்டவர் கிட்டே போக கூடாது. எல்லாரும் வெறுக்கப்பட வேண்டிய ஆண்டவர் தூரம் ஐயன் ஓடினான்னு சொல்ல வேண்டியவன். ஆனா அப்படியேப்பட்டவங்களுடைய இருதய கதவை தட்டி அவன் கூட போய் சாப்பிடுறாரு. பைபிள்ல சகேயை பத்தி வாசிக்கும் போதும் லூக்கா 19வது அதிகாரம் 5 வாசிக்கிறீங்களா? ஜோதிங்க லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம் வாசிங்களா? ஜோதிக மைக்ல வாசிங்க, நம்ம வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். படிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கப்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு வரி வசூலிச்சு கற்ற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஏசப்பாவுடைய சொந்த ஊர்ல ரோமர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ண, ரோமர் கிட்ட வேலை பண்றாரு. சொந்த ஜனங்க கிட்ட வரியை வாங்கி ரோமர் கையில கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல வெள்ளக்காரங்களா இருந்தாங்கல்ல, அந்த வெள்ளக்காரங்களா இருந்தப்போ நம்ம ஆள் ஒருத்தன் போயிட்டு வெள்ளக்காரங்கிட்ட வேலை சேர்ந்துட்டு நம்ம கிட்ட காசை வாங்கி வெள்ளக்காரங்கிட்ட கொடுத்தா நம்ம அவனை மதிப்போமா? எவ்வளவு அருவருப்பா நினைப்பே. அவனே நம்ம நாட்டுல வந்து அடிமையா வச்சிருக்கிறான், நீ அவனுக்கு போய் வேலை பண்ற, நம்ம சொந்த ஜனங்கிட்ட காசை வாங்கி அவனுக்கு கொடுக்கிறீடா, நீ எவ்வளவு கேவலமானவன்னு சொல்லி எல்லாராலும் அருவருக்கப்பட வேண்டியவன். இந்த சகேயு எல்லாரும் புறங்கணிக்கப்பட்டவன். அவன் எவ்வளவு பெரிய பணம். சகேயு வந்து இஸ் நாட் a நார்மல் கை, பெரிய கோடீஸ்வரன். ஆனா பக்கத்து வீட்டுல இருக்க ஏழைங்க கூட அவனுக்கு வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், காது குத்து ஃபங்க்ஷனு, ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவனுக்கு யாரும் நோட்டீஸ் வச்சு கூட மாட்டாங்க. காரணம் எல்லாரும் அருவருத்து தள்ளி வச்சிருப்பாங்க. ஐயோ இவன் என்ன பண்றான், நம்ம ஜனங்கிட்டே பணம் வாங்கி எல்லார்கிட்ட அருவருப்பா பண்றான், அதனால இவன் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஃபங்க்ஷனையும் சேர்க்க கூட எதுலையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவன் வந்து எல்லாம் 10 அடி தூரம் போயிடுவாங்க. அவன் பெரிய பணக்காரன் தான், ஆனா எல்லாராலும் அருவருக்கப்படக்கூடியவன். ஆனா அப்படியாப்பட்டவன் எல்லாரும். இன்னொரு பக்கம் என்னன்னா, ரோமருக்கு வேலை பண்றான்ல, இப்ப வெள்ளக்காரங்கிட்ட நம்ம ஆள் வேலை பண்ணா நம்ம ஆள மதிப்பான வெள்ளக்காரன் மதிக்க மாட்டான். ஏண்டா நான் உங்க நாட்டை அடிமை பண்ணி வச்சிருக்கேன், நீ ஏதோ சம்பளத்துக்கு என்கிட்ட வேலை பண்ற. ஒன்னே வெள்ளக்காரனும் மதிக்க மாட்டான், இன்னொன்னு நம்ம ஆளுங்க கிட்ட சேர்க்க மாட்டான். ரெண்டுமே இல்லாம நடுவில் அனாதையா நிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படியேப்பட்ட எல்லாரும் அறுவடைக்கப்பட வேண்டிய அந்த சபையோட வீட்டுக்கு இயேசுப்பா வீட்டுல போய் சாப்பிட போனார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மள எல்லாம் சொந்தக்காரங்க அறுவடைப்பா தள்ளி இருக்கலாம், நண்பர்கள் தள்ளி இருக்கலாம், பணம் இல்ல, படிப்பு இல்ல, பந்தம் இல்ல, இது இல்லைன்னு சொல்லி எல்லா விதமான காரியங்கள் புறமே தள்ளி இருக்கலாம். ஆனா தேவாதி தேவன் நம்மளை ஐக்கியப்பட்டு நம்மோடு கூட வர விரும்புகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவனை தேடி போனா வீட்டுக்கு போன போது பெரிய பணக்காரன், எல்லாரோட புறக்கணிக்கப்பட்டிருக்கிற வீட்டுல எவ்வளவு பாக்கு இருக்கும், எவ்வளவு சிகரெட் இருக்கும், எவ்வளவு பிராண்டி இருக்கும், வேற யாரும் தப்பான காரியங்கள்லாம் இருக்கும். ஏசப்பா வீட்டுக்கு வராரு, ஐயோ அவருக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் துரத்தி விட்டுலாம், எல்லாத்துக்கும் மேல பெட்ஷீட் போட்டு மூடிடலாம், அதெல்லாம் கவலையே பண்ணல. ஏசப்பா எல்லாம் இருக்கட்டும், நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி ஓடி போயிடும் சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எல்லாரும் அருவருக்கப்பட வேண்டும். சகையை தேடி போனது போல நம்ம வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும் நம்ம தேடி வருகிற அவர் தேவனா இருக்கிறார். 18 வசனம் சொல்லுது, நீ புடமிடப்பட்ட தங்கத்தை பெறும்படி கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் எதுக்காக நம்ம இருதய கதவை, அவர் கைய எதுக்காக நம்ம இருதய கதவை தட்டுறாரா? புடமிடப்பட்ட
தங்கத்தை பெறும்படி. நெருப்புல சுடப்பட்ட தங்கம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓனர் அவங்க வேலைக்காரங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்கும்போது காசா கொடுக்க மாட்டார். வெள்ளி கட்டி இருக்குல்ல, வெள்ளி பாரா, சில்வர் பார், அந்த வெள்ளி கட்டிய கொடுப்பார். அந்த வெள்ளி கட்டி 5000 ரூபாய்னா கடையில போய் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாங்க? 4000 தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்பா, அது நெருப்புல சுடப்படல, அதுக்குள்ள என்ன இருக்குது, நிறைய அசுத்தம்லாம் இருக்கும், நிறைய கலப்படம்லாம் இருக்கும், இரும்புலாம் இருக்கும். அதை நாங்கெல்லாம் நெருப்புல போட்டு புடமிட்டா எவ்வளவுதான் வரும்? தப்பான காரியம் தான் போயிட்டு அது வெறும் 4000 ரூபாய் தான் ஒர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கறது என்ன? நெருப்புல புடமிடப்பட்ட தங்கத்தை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சா 100% ஆசீர்வாதம் வந்துரும். அதுல எதுவும் களிம்பு இல்ல, எதுவும் கஷ்டப்படுறது இல்ல, அது ஏதோ இரும்பு கலப்படம் இல்ல. அவர் கொடுக்கும் போது ஆசீர்வாதமான காரியங்கள் வந்துடும். ஆக 2வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தா, அப்போ அவங்க போய் ஆண்டவருடைய ஜனங்க போயிட்டு எவ்வளவு பதிலளிச்சு வந்தாலும் அதெல்லாம் குறைவா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ 100% பலன் வச்சினா 100% பலன் வந்துடும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்களும் நானும் பலவிதமான கஷ்டப்பட்டு எவ்வளவு வியாபாரம் பண்ணாலும், எவ்வளவு இது வந்தாலும் குறை வந்திருக்கலாம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதுவும் எல்லாம் போயிருக்கலாம், ஆசீர்வாதம் எல்லாம் போயிருக்கலாம், ஆசீர்வாதம் தங்காம போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் புடமிடப்பட்ட தங்கத்தை கொடுக்கும் போது நம்முடைய கையின் பிரசாதத்தை நம்ம சாப்பிடுவோம். ஹல்லேலூயா. அது வட்டி கட்டியே போயிடாது, தன் கட்டியே போயிடாது, யாரும் திருட விட்டுற மாட்டாரு. நம்ம எழுந்ததெல்லாம் திரும்ப தர அவர் வல்லமையுள்ள தெய்வம். அதுக்காக தான் நம்ம இதய கதவை அவர் தட்டுற. கண்ணில் முடிச்சோம், எல்லா கண்ணில் மூடி. ஹல்லேலூயா. 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒண்ணு, அவர் ஏன் கதவை தட்டுறாரு. ஒண்ணு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட வேண்டிய நம்ம வாழ்க்கை அவர்கிட்ட கூட போக முடியாம இருந்தது. லவோதிக்கேய சபை பலவிதமான தவறான காரியங்கள் இருந்தது. குளிரும் இல்லாம, அனலும் இல்லாம, வெதுவெதுப்பாக இருந்தது. ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரனே சொல்ற, அப்படியே பட்டவன் கிட்ட போவாது, அவங்க கூட சாப்பிடாது, அவங்க கூட ஐக்கியமா இருக்காதுன்னு. எல்லாரும் அருவருக்கப்பட வேண்டிய அந்த லவோதிக்கேய சபையை போய் தட்டுகிற ஒரு தெய்வம் இருந்தா. நம்ம வாழ்க்கையில அப்படி அருவருக்கப்படப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். நம்மளே வெறுக்க, ஐயோ நான் என்னையே நான் வெறுக்கிறேன், என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி நம்மளை வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம். நம்மளை வெறுத்தாலும் நம்ம நேசித்து நம்மோட ஐக்கியப்பட விரும்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். 2வது, புடமிடப்பட்ட தங்கத்தை பெறும்படி, நம்ம நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும்படி நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எத்தனையோ வறுமையில நான் போயிருக்கிறேன். என் வீட்டுல சில 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என் வாழ்க்கையில் எவ்வளவு வறுமைகள், செல்ஃப்ல இருக்கிற காசெல்லாம் என் வைஃப்